வணக்கம். ஒரு வேலைக்கு கால் ஃபார் பண்றாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அதுல இருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்துற மாதிரி எந்தெந்த தளத்திலிருந்து எந்தெந்த பிரிவிலிருந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுல இருந்து ஓசியில இருந்து ஒருத்தர், பிசில இருந்து ஒருத்தர், எம்பிசில இருந்து ஒருத்தர், அப்புறம் சிறுபான்மை இனத்தவர் அவங்களிலிருந்து ஒருத்தர், அப்புறம் எஸ்சி எஸ்டி, இப்படியாக பலவிதமான தளங்களில் இருந்து வருபவர்களுக்கான வேலை வாய்ப்பை சமநீதியோடு சமூக நீதியோடு கொடுக்கறது தான் வழக்கம். அப்படிதான் கொடுக்கணும். உலகம் முழுக்க இப்படிதான் இருக்கு. ஓகே. ஆனா நம்ம இந்தியாவில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்க. அது மிக சமீபத்தில் அந்த வேலை வாய்ப்பை பற்றிய தகவல் எல்லா இடத்துலையும் வந்தது. பேப்பரில் வந்தது, டிவியில் வந்தது, யூடியூப்ல வந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வேலைக்கு கிட்டத்தட்ட 3000 அப்ளிகேஷன், 3000 விண்ணப்பம் வந்திருக்கு. அதுலேருந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணது எவ்வளோ சொல்லுங்க? 200 பேர். அந்த 200 பேரை நேர்காணல் நடத்தியிருக்காங்க. அப்படி நேர்காணல் நடத்தி அந்த 200 பேர்லேருந்து 20 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடைசியா அந்த 20 பேர்லயும் ஒருத்தரோட பேரு ரொம்ப முக்கியமா எல்லா இடங்கள்லயும் பேசப்பட்டு இருக்கு. அவர் யார் அப்படின்னா, மோஹித் பாண்டே இஸ் த சீஃப் அப்படிங்கிறாங்க. மோஹித் பாண்டேங்கிற ஒரு இளைஞர் தான் சீஃப் பிரீஸ்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஞாபகம் வருதா? எந்த இடம்? இப்போ ஜனவரி 22 ராமர் கோயில் திறக்க போகிறார்கள் அல்லவா? அந்த கோயில்ல பணிபுரியறதுக்கான பிரீஸ்ட், அதாவது அர்ச்சகர்கள், அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற வேலைக்கான அப்ளிகேஷன் தான் நடத்தப்பட்டுச்சு. 3000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. நான் பிரீஸ்டா வர்றேன், அர்ச்சகரா வர்றேங்கிறதுக்கு. அதுல இருந்து 20 பேரை தேர்ந்தெடுத்து இவரை சீஃப் பிரீஸ்டாக, தலைமை பிரீஸ்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் நம்ம டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல பேசிஸ் ஆஃப் மெரிட் அப்படிங்கிறதுல தேர்ந்தெடுத்திருக்காங்க. பேசிஸ் ஆஃப் மெரிட் அப்படின்னா 90 மார்க் வாங்கினவங்க, 100 மார்க் வாங்கினவங்க, நல்லா படிச்சவங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க, இந்த மெரிட்டையா சொல்றாங்க? அதெல்லாம் நம்மள மாதிரி சாதாரணர்களுக்குங்க. இவங்க இந்த ராமர் கோயில் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்க வச்ச ஒரே மெரிட் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த மேல் வர்ணத்தில் பிறந்திருக்க வேண்டும். முதல் விஷயம் அதானே. மேல் வர்ணத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த 3000 அப்ளிகேஷன்ல ஒருத்தரா இருந்திருக்க முடியும். எனவே இந்த கோயில்களில் பணி என்பது, கோயில்களில் கூலி வேலை செய்து இதுவரைக்கும் கோயிலை கட்டிட்டாங்க. ஆனா இனம அந்த கூலி ஆட்களுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. உடல் வலிக்கவே வலிக்காத, எந்த இடத்திலும் பாண்டு சுமக்காத, எந்த இடத்திலும் கல் உடைக்காத, எந்த இடத்திலும் சிமெண்ட் பூசாத, எந்த இடத்திலும் குனிஞ்சு நிமிந்து பெருக்காத, அவர்களுக்கு மந்திரம் தெரிந்திருக்கிறது என்கின்ற ஒற்றை மெரிட், அவர்கள் இந்த மேல் வர்ணத்தில் பிறந்திருக்கிற என்ற ஒற்றை மெரிட்டை வைத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். இதுல சமநீதி சமூக நீதி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா வர்ணத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறதெல்லாம் கிடையாது. கூலி வேலைக்கு தான் நாம இந்த மாதிரியாக அதற்கப்புறம் உடல் வலிக்காமல் மந்திரம் சொல்வதை மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 100% இடஒதுக்கீடு இந்த மாதிரி கோயில்கள்ல இருக்கு. அப்படித்தான் இதையும் நடத்தியிருக்காங்க. அப்படி இன்டர்வியூ நேர்காணல் எங்க தெரியுமா நடத்தியிருக்காங்க? கர்சேவக் புரம் அப்படிங்கிறது விஹெச்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் கர்சேவக் புரம். நாக்பூர் வந்து RSS ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ். கர்சேவக் புரம்ங்கிறது விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க தான் நடத்தி இந்த நேர்காணல. அதுல 3 பேர் கொண்ட பேனல் இருந்திருக்கு. ஜெய்கந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவர் இந்து மத உபன்யாசகர், பிருந்தாவன்ல இருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அயோத்தியில இருந்து 2 பேர். யாருன்னா மித்திலேஷ் நந்தினி சரண், அப்புறம் சத்யநாராயண் தாஸ், இந்த 2 பேர். சோ 3 பேர் கொண்ட பேனல் மூலமாக இந்த 3000 அப்ளிகேஷன் வந்தது இல்ல, அவங்களை நேர்காணல் கண்டிருக்காங்க. அதுல இருந்து 200 பேரை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து 20 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு உத்தரவாதமும் கொடுத்திருக்காங்க. பணிக்கு தேர்வாகாமல் ஆனால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட தகுதியானவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்களாம். பிற்காலத்தில் கூடிய விரைவில் அவர்களுக்கான பணி வாய்ப்பும் வேறு வேறு இடங்களில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 100% ஜாப் ரிசர்வேஷனை இந்த கோயில்ல கொடுத்திருக்காங்க. அதை யார் சொல்லியிருக்காருன்னா, கோவிந்த் தேவ் கிரி, ட்ரெஷரர் ஆஃப் ராம் மந்திர் ட்ரஸ்ட், இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த பூசாரி வேலைக்கான ப்ராசஸ் தான் இதெல்லாம். அந்த ப்ராசஸ்ல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்கல்ல, அதுல டஃப்பான கேள்விகள் கேட்கப்பட்டதான், கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டு தான் இவங்களை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. என்ன டஃப்பான கேள்வி? இமயமலை எத்தனை அடி உயரம், அல்லது எது மிக ஆழமான கடல்,
அல்லது எந்தெந்த தேசங்கள் எல்லாம் குடியரசு நாடுகளாக இருக்கின்றன, எந்தெந்த தேசங்கள் எல்லாம் சர்வாதிகார நாடுகளாக இருக்கின்றன, எந்தெந்த தேசத்தில் ஜனநாயக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியா, இல்ல சயின்ஸ் கேள்வியா, இல்ல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சோசியல் சயின்ஸ், பொலிட்டிக்ஸ், என்ஜினியரிங், மெடிசன், இந்த மாதிரி கேள்வியானா டஃப் கொஸ்டின் அதெல்லாம் இல்லைங்க. சந்தியாவந்தனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, சந்தியாவந்தனம்னா என்னங்கிற ஒரு கேள்வி. அது மாதிரி கர்மா, அதை பற்றிய கேள்விகள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கர்மா, நீ வாங்கி வந்த வரம், நீ செய்த பாவம், நீ செய்த புண்ணியம் இப்ப இருக்கும்போதே நல்லா இருந்தாதான், நீங்க நல்ல செயல் செய்தாதான் நீ சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் அலைமோதுது. காரணம், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கம்ங்கிறது இறப்புக்கு பின் போவதல்ல தோழர்களே, இருக்கும்போதே நம் மனதின் மூலமாக நல்ல செயல் செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை உருவாக்கி கொள்ளணும் நாம இருக்கிற இடத்துலயே. அப்படிங்கிறது புரியாம திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை மிரட்டுகிறார்கள் அல்லவா? அதே வார்த்தைகளை தான் அவங்க இன்டர்வியூலையும் கேள்வியா கேட்டிருக்காங்க. கர்மாவை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. எனவே கட்டுக்கதைகள், கற்பனைகள், நம்பிக்கைகள், இதை மட்டுமே வைத்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இந்த கோயில் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இப்போ பாத்தீங்கன்னா அந்த 3000 அப்ளிகேஷன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 20 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு 6 மாத கால பயிற்சி இருக்கு. அதாவது இந்து சமய கோயில்கள், பல கோயில்கள்லையும் கொண்டு போய் பயிற்சி கொடுக்க போறாங்க. விஸ்வ ஹிந்து பரிஷத் தான் இதற்கான பயிற்சியும் கொடுக்க போகுது. எப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக தங்களை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்புறம் பயிற்சி காலத்துல என்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும், இந்த 20 பேருக்கு கிடைக்கும்னா இலவச உணவு, தங்குவதற்கு இடம். இது 2 கிடைச்சாலே போதுமே ஒருத்தருக்கு. இலவச உணவு, தங்குவதற்கு இலவச இடம் கிடைக்கும். அப்புறம் மாசம் மாசம் ஸ்டைஃபண்ட் வேற 2000 ரூபாய். இப்படியாக இந்த இந்திய திருநாட்டில் கோயில்கள் என்பது அந்த பிரம்மனின் முகத்திலிருந்து பிறந்தார்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கான இடஒதுக்கீடு முற்றிலுமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்களுக்குத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் கூடுதலாக ஒரு 10% பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் என்று அவர்களை திரும்பவும் இந்த பொது பட்டியலையும் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆனா நாம யாரும் அவங்க பட்டியலுக்கு போக முடியாது. ஆனா அவங்க நம்ம பட்டியலுக்கு வந்துடலாம். ஓகே, இப்படியான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் கூடுதலா இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்னன்னா, இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு லக்ஷ்மிகாந்த் மதுரநாத் தீக்ஷித்ங்கிறவர் 86 வயசு, அவர் தான் தலைமை தாங்குகிறாரு. அவர் யாருன்னா 17ஆம் நூற்றாண்டில் வாரணாசியில் வாழ்ந்த பண்டிதரான கங்கா பட் என்னும் சமஸ்கிருத வேத அறிஞரின் பரம்பரையில் வந்தவர். மராட்டிய மன்னரான சத்ரபதி சிவாஜிக்கு 1674ஆம் ஆண்டில் பட்டாபிஷேகம் செய்து வைக்க வாரணாசியில் இருந்து பண்டிதர் கங்கா பட் அழைக்கப்பட்டிருந்தார். எவ்வளவு பெரிய தகவலை சொல்றாங்க பாருங்க. அந்த கங்கா பட் வாரிசாக வந்திருப்பவர் தான் இந்த லக்ஷ்மிகாந்த் மதுரநாத் தீக்ஷித்ங்கிறவர். இப்படியாக மிகப்பெரிய திரும்ப திரும்ப இவர்கள் எப்பவுமே அரசர்கள், அரசாட்சிகள், தலைவர்கள், ஆளுபவர்கள் இவர்களுக்கு கூடவே இருந்து அவர்களை வழி நடத்துவதாக சொல்லி அவர்களை திரும்ப திரும்ப அந்த ஜோதிடம், நல்ல நேரம் அல்லது இப்படியாக புண்ணியம், இந்த மாதிரியான கர்மா, இந்த வார்த்தைகளோடு சிக்க வைத்து அவர்களை சுயமாக சிந்திக்க விடாத நிலையில் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். இவர்கள் ஆள்பவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் ஆள்பவர்களை தங்கள் கைப்பாவையாக வைத்திருப்பார்கள் என்பது மனுநீதியில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் மீண்டும் நம்முடைய இந்தியாவில் நிலைநிறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சந்திராயன்ல போய், நிலவுல போய் விண்கலத்தை இறக்குறோம், சிவசக்தி என்று அதற்கு பெயர் வேறு வைக்கிறோம். ஆனால் இப்படியான நிலையும் இந்தியாவில் இருக்கிறது என்பதுதான் இந்தியாவின் முரண்பாடுகளில் சுவாரஸ்யம். யோசித்து பாருங்கள். முற்ற முழுக்க நம்முடைய மேல் வர்ணத்தாருக்கு, பிரம்மனின் முகத்திலிருந்து பிறந்தவர்களுக்கு வேறு யாரும் போட்டியிட முடியாத அளவுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில். அதனால் தான் திரும்ப திரும்ப பல கோயில்களை நிர்மாணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க வாரிசாக பரம்பரையாக வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும், சம்பளம் உறுதி செய்யப்படும், மரியாதை உறுதி செய்யப்படும், தட்சணைகள் உறுதி செய்யப்படும். இப்படியான நிலையை நினைத்து பாருங்கள். இந்த கோயில்களில்
பணிபுரிவதற்கு, அர்ச்சகர்களாவதற்கு அவர்கள் மட்டுமே வேண்டும். ஆனால் அங்கே போய் வழிபாடு செய்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நம்முடைய பாவம், புண்ணியம், கர்மா எல்லாற்றையும் கழிச்சிட்டு உண்டியல்ல காசு போடவும், தட்சணை போடவும், அவர்களை பணக்காரர்களாக்குவதற்கும் நாம் தேவை. இந்த இரட்டை நிலைப்பாட்டை நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி கேள்வி கேட்க போகிறோம்? கேள்வி கேட்க துவங்குவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.